கம்பெனிகள்ல வேலை சொந்தமா கம்பெனி வச்சிருப்பாங்க, ஆபீஸ் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள மாதிரி ஏதாவது சினிமா சம்பந்தப்பட்டது ஏதாவது இருக்கும். அவங்களுக்கு வந்து வைக்கிறதுக்கு பஞ்ச குபேர யந்திரம். அதுவும் நீங்களே. ஆமா, பஞ்ச குபேர யந்திரம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பஞ்ச குபேர யந்திரம். ஓகே, ஓகே, ஓகே. இது வந்து ஆபீஸ்ல வச்சு இது பண்ணிட்டு வரலாம். தொழிலோட முன்னேற்றத்துக்காக. ஆமா, தொழிற்சாலைகள், ஆபீஸ், ம். கம்பெனி, கடை எல்லா இடத்துலயும் இந்த பஞ்ச குபேர யந்திரத்தை வைக்கலாம். ஓகே. இது இல்ல வந்து பொதுவாவே வந்து கடின உழைப்பு தான் வந்து வாழ்க்கையில முன்னேற்றம். ம். சோ எத்தனை பேர் இந்த மாதிரி எல்லாம் நம்பி இயந்திரங்கள் வாங்கி வைக்கிறாங்க? அதாவது உழைப்பு ஒரு பக்கம் இருக்குது. உழைச்சவங்க எல்லாரும் முன்னுக்கு வந்திருக்காங்களா? அத நீங்க யோசிக்கணும். எத்தனையோ பேர் நம்ம கண் எதிரிலே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. வண்டி இழுத்துட்டு போறாங்க. மாடா உழைக்கிறாங்க. ரேபிடோ ஓட்டுறாங்க. உங்க கண்ணு முன்னாடியே. சொமோட்டோ வண்டி எடுத்துட்டு போய் உழைக்கிறாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் உழைக்கிறாங்க. இப்ப நீங்களே கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. அப்போ தொழிலாளி, முதலாளி. கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கான். முதலாளியா இருக்கவன் முதலாளியாவே இருக்கான். எப்படி இது நடக்குது? அப்போ அதிர்ஷ்டம் அங்க வேலை செய்யுது. அப்போ அதிர்ஷ்டமும் வேணும், உழைப்பும் வேணும். ஓகே. அந்த அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் இருந்தாதான் உழைப்பு அங்க வேலை செய்யும். ஓகே. வெறும் உழைப்பு மட்டும் வேலை செய்யாது. இத வாங்கி வச்சா அதிர்ஷ்டம் வந்துருமா? கண்டிப்பா வேலை செய்யும். ஆ. ஆமா, இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறுமனே தகடு மட்டும் நம்ம கொடுக்கறது இல்லைங்க. ம். இப்ப வரக்கூடியவங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி தான் அந்த யந்திரம் எழுதுறது. அவங்களுக்குன்னு சில முத்திரை இருக்கும்.